Hello children, I hope you all are good and safe. Today's subject is EVS, Environmental Science, and today's topic is Nature's Monty. Nature's அப்படினா என்ன? ஒரு இயற்கை நம்மள சுத்தி இருக்க எல்லாமே trees, plants, everything, rain, sun, everything is in nature. So we are going to see one kind of nature, okay? So in this lesson you are going to learn about observe, identify, name, describe plants, leaves, vegetables, many more things you are going to learn. So first things we are going to start with the conversation. You can see some conversation. One girl name is Selvi. Selvi went to a garden. She saw a yellow flower on the tomato plant. What does mean by tomato? Takali. Okay, wow. She went to pluck it. A bee come and said, please leave it for me, it's my food. என்ன சொல்கிறாங்கன்னா செல்வி கார்டனுக்கு போயிருக்கா. அங்கே ஒரு எல்லோ கலர் ஃப்ளாரை பார்த்து அதை எடுக்கிறதுக்காக ப்ளக்னா என்ன பறிக்கிறது, ப்ளக் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அப்போது பீனா என்ன தேன், அந்த தேனி இருக்கு இல்லையா, தேன் குடலுக்குள்ள ஒரு தேனி பூச்சி இன்செக்ட்ஸ். ஸோ அது என்ன சொல்லியிருக்குன்னா தயவு செஞ்சு அதை பறிக்காத, அதுதான் என்னோட ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ செல்வி விட்டுட்டா. அகெயின் she saw a red tomato on the tomato plant. So red na enna, red color, red na சிவப்பு கலர், ரெட் கலர் டொமேட்டோவை பார்த்துருக்கா. அந்த பிளான்ட்டை போய் பறிக்க போயிருக்கா. So a parrot came and said, please leave it for me, it's my food. parrotனா என்ன, கிளி. ஸோ கிளி என்ன சொல்லியிருக்கு, தயவு செஞ்சு அதை எடுக்காத, பறிக்காத, இது என்னோட ஃபுட்னா என்ன உணவு, ஸோ இதையும் பறிக்காதன்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் she saw a green leaf on the tomato plant. ஸோ க்ரீன்னா என்ன பச்சை கலர், அந்த பச்சை கலர் லீஃப்னா என்ன இலை, க்ரீன் லீஃபில் அந்த டொமேட்டோ பிளான்ட் நல்லா போட்டிருக்கா. A grasshopper come and said, please don't pluck the leaf, it's my food. ஸோ grasshopperனா என்ன, வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்குன்னா தயவு செஞ்சு அந்த இலையை பறிக்காத, அதுதான் என்னோட ஃபுட். ஸோ எவ்ரி இன்செக்ட்ஸ் ஹேஸ் ஓன் சம் ஃபுட். எல்லா ஒரு பூச்சி இனத்துக்கும் ஒரு தனி ஃபுட் இருக்குது. ஒன்றுக்கு இலை, ஒன்றுக்கு பூ, ஒன்றுக்கு பழம், நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஒவ்வொரு அனிமல், ஒரு பூச்சிங்களுக்கும் இன்செக்ட்ஸ்க்கும் ஒரு ஃபுட் இருக்குது. ஸோ அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன் பிளான்ட், டொமேட்டோ பிளான்ட்லேயே இத்தனை பூச்சி சாப்பிடுவோம் ஒவ்வொரு பார்ட்டையும். ஸோ அதுதான் அதோட ஃபுட். ஸோ அதை பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. watering the plant, Selvi said, you provide food for all of us, thank you very much அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செல்வி போய் அந்த டொமேட்டோ பிளான்ட்டை பார்த்துட்டு நீ எங்கள் எல்லாருக்கும் உணவு தர, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறா, வாட்டர் ஊற்றுறா. ஸோ I give you one advice for you all the children just grow some plants in your house, own at least one, you don't want to do many, at least one. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பிளான்ட் வளங்க, ஒன்றாவது வளங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப் ஃபார் யூ. ஓகே, அது என்ன பிளான்ட்டாக வேணால் இருக்கலாம், அதுக்கு தினமும் வாங்குறது பெருசு இல்லை, இட்ஸ் நாட் அ பிக் டீல். யூ ஷுட் மெயின்டைன் தட் பிளான்ட்ஸ். ஓகே, தினமும் அதை சூரிய வெளிச்சப்படுற மாதிரி வைக்கணும் அண்ட் தினமும் வாட்டரிங் பண்ணணும் அந்த பிளான்ட்டுக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒன்றாச்சு இல்லாத வளங்க, இட் வில் கிவ் யூ மெனி பெனிஃபிட்ஸ் ஃபார் யூ. ஓகே, அண்ட் இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட்டில், ஒரே பிளான்ட்டில் எத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பூச்சிங்க சாப்பிடுது, எவ்வளோ அந்த டொமேட்டோ நம்ம யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு பிளான்ட்டில் மட்டும். அப்போ இஃப் ஹேட்ஸ் மெனி இட் வில் கிவ் மோர் தென் யூ எக்ஸ்பெக்ட். ஆஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ we are going to see the next topic is leaves. What is mean by leaves? leavesனா என்ன, இலைகள். ஓகேவா? ஸோ let us go on a joyful journey into the world of plants. ஸோ இது ஒரு கதை மாதிரி, ஜேர்னி மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. let us talk. plants has different kind of leaves. எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரே மாதிரி இலைங்கள் இருக்காது. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான இலைங்கள் இருக்கும். ஸோ இலைங்கள்லாம் என்ன, லீவ்ஸ், இலை அப்படின்னாலே லீவ்ஸ். ஓகேவா? they are various size, shapes, colors, textures. talk about some leaf that you have seen around. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே மாதிரி எல்லா இலையும் இருக்காது. ஓகேவா? ஒவ்வொன்று ஒரு சைஸில் இருக்கும், ஒரு கலரில் கூட இருக்கும். சம்டைம்ஸ் அதோட டெக்ஸ்சர் ஒன்று ரஃப்பாக இருக்கும்,
துளசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஒரு சிலது ரொம்ப லேஸாக இருக்குது, தொட்டாலே கிழிஞ்சிடும். ஸோ ஒன்றுக்கும் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்த இலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வெக்கபுலரி. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், சாஃப்ட், ஸ்மூத், ரஃப், எட்ஜ், ஷார்ப், ரவுண்டட், பிரைட், பிக், ஸ்மால், டிப். அதாவது இளம் பச்சை, லைட்டான க்ரீன், டார்க்னா ரொம்ப திக்கான க்ரீன், சாஃப்ட்னா என்ன ரொம்ப மிருதுவாக இருக்கிறது, ஸ்மூத்னா அதே தான் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரஃப்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது, எட்ஜுனா அதோட கார்னர், ஷார்ப்னா என்ன ரொம்ப கூர்மையாக இருக்கிறது, ரவுண்டட்னா வட்டமாக இருக்கிறது, ட்ரைனா காஞ்சி போயிருக்கு, பிக்னா பெருசு, ஸ்மால்னா சின்னது, டிப்னா அதோட ஷார்ப், அதாவது எட்ஜு தான் சொல்கிறாங்க. கடைசி சொல்கிற பார்த்திங்களா அதோட ஸ்டார்டிங் பண்ணுறது அதுதான் டிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பிளான்ட்டோட நேம்ஸ் இதில் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன். பனானா. ஸோ நீங்கள் பாருங்கள், இதுதான் பனானா லீஃப். இதை வந்து தமிழில் வாழை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் மேங்கோ, மாங்காய்ன்னு சொல்லுவோம். ட்ரம் ஸ்டிக், முருங்கை இலைன்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் நீம், வேப்பிலை. கோகனட், தென்னை. பேசில், துளசி. மின்ட், புதினா. coriander, கொத்தமல்லி. curry leaves, கறிவேப்பிலை. These all are we are using for our regular life. நம்ம இதை தினமும் யூஸ் பண்ணுறோம். வாழை இலை இதுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். மாங்காய், ட்ரம் ஸ்டிக்ஸ்னால் நம்ம ஸ்பினாச் கீரை சாப்பிடுவோம்ல அது. எவ்ரிடே we are using coriander and curry leaf in everyday in our life. நம்ம தினமும் coriander, curry leaf நம்மளோட குக்கிங்கில் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சேர்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ these all are very important leaves. ஸோ லீவ்ஸ்லையும் நிறைய விஷயம் இருக்குது. லீவ்ஸையும் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்பினாச், கீரை வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ they have given some activities for you. Compare the leaves, use the word that you have learned. அதாவது இந்த இலையை கம்பேர் பண்ணுங்கள், எது பெருசு. ஸோ அண்ட் அதோட நேம்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டதை கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் you have one interesting activity, leaf rubbing. So take some leaf, see this picture. Take some leaf and imprint through the crayons. ஸோ அந்த crayons வச்சு அதை இம்ப்ரிண்ட் பண்ணி நீங்கள் அழகாக கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ another you have one activity, so you cannot do now. Okay, so bring the one leaf to class, observe the changes in the leaf over a week. So if you are here, you can do this activity, but we are not far, so you are doing all these things from your home. Better you can take that same activities in your home. Take one leaf and keep it 1 week for you. So just see the results, how it will become. So ஒரு இலை எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு 1 week. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸை பாருங்கள். ஓகேவா, கிளாஸ்க்கு தான் எடுத்துகிட்டு வரணும் இல்லை. ஸோ these all are very important lesson. This is very very important. It's all about leaves. ஸோ இது எல்லாமே எதை பற்றி பார்த்தோம் நம்ம இன்னைக்கு? லீஃப் பற்றி தான் பார்த்தோம். ஸோ we have more than lessons. So this is enough today. Rest of the classes we will see in another class. Okay children, I hope you all understand this lesson very well. If you have any doubt, just ask and do your work. Thank you.